வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைலில் வெஜ் ஒயிட் குருமா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், நூல்கோல் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடுமான வரைக்கும் எல்லா காய்கறியுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி தனியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது கருத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை தவிர காளான், பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பவுலில் 10-15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சுடு தண்ணீர் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இது கிரேவிக்கு ஒரு திக்னஸும் டேஸ்ட்டில் ஒரு ரிச்னஸும் கொடுக்குங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1/2 கப், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச கசகசா முந்திரி பருப்பையும் சேர்த்து இந்த தண்ணியை விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மையாக அரைப்படும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்பலாம் வதக்கணுங்கிறதுல 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டால் போதும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதனால 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன்ல, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறியெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு போதும். இது காய்கறி நல்லா வெந்து வரணும். அதனால இதை மூடி போட்டு வச்சிடலாம். காய்கறி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். காய்கறி இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி அலசின தண்ணியும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க. இந்த காய்கறி, தேங்காய் விழுதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும். அதனால இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இதில் நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அதிகமாக மசாலா எண்ணெய்லாம் சேர்க்காம மைல்டான காரத்தில், மைல்டான ஃப்ளேவரில் ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைலில் வெஜ் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒயிட் குருமா சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. போய் பார்த்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.